இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு கழுகு அது கூடவே இருந்த வேட்டை நாயோட காது அறுத்துட்டு ஒரு மைனா கிட்ட கொடுத்துட்டு சொல்லிச்சான், உன்னை பார்க்க வர்றதுக்கு தடையா இருந்த ஒரு வேட்டை நாயோட காதை அறுத்து உனக்கு பரிசா கொடுக்குறேன் அப்படின்னு. இதை கேட்ட அந்த மைனா, நீதான் இந்த உலகத்திலே சிறந்த வீரன், உன்னை யாராலையும் தொடக்கூட முடியாதுன்னு ஆசை வார்த்தையை கூறிச்சான். இதை கேட்ட அந்த கழுகு அந்த மைனாவோட ஆசை வார்த்தையிலையும் அழகுலையும் மயங்கி அந்த இடத்திலேயே உருக ஆரம்பிச்சுதான். அது உருக ஆரம்பிக்கிற அதே வேளையில அது கூடவே இருந்து அதை மத்த விலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாத்து அது பண்ற தப்புகளை இடிச்சு சொல்லி அதை ஒரு சிறந்த வேட்டைக்காரனா வளர்த்த அது கூட இருந்த நாய் அந்த இடத்திலே வலி தாங்க முடியாம உயிர் இழக்குது. இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த மைனா மேல இருக்க மோகத்தினால எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கழுகு அதோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்குது. இந்த தனியா இருக்க கழுக பார்த்த பசியோட இருந்த ஓநாய்ங்க கூட்டம் அதை வேட்டையாட நெருங்குச்சான். அப்ப அந்த கழுகு திரும்பி பார்த்துச்சான், எந்த மைனா மேல மோகம் மயக்கத்துல இருந்ததோ அதே மைனா இன்னொரு பறவை கிட்ட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்துச்சான். அப்படியே கீழே பார்த்துச்சான், தன்னை எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்தின அந்த நாயை நானே கொண்டுட்டேனேன்னு உணர்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த பசியோட இருந்த ஓநாய் கூட்டம் அந்த கழுகோட குறவலையை கடிச்சு அதை சூறையாடி வெறும் எலும்பு துண்டுகளை மட்டும் மிச்சம் வச்சுதான். அது சொன்ன போலியான பாராட்டுல மயங்கி இறந்து போன அந்த கழுகோட எலும்பு மேல வேற ஒரு பறவையோட உட்கார்ந்து எனக்காக ஓநாய்களோட சண்டை போட்டு பாவம் அசிங்கமா இறந்து போச்சு, எனக்கு முன்னாலேயே தெரியும் நீதான் சிறந்த மாவீரன் அந்த புது பறவை கிட்ட சொல்லிச்சான். இந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் புதுசா வந்த சிலர் நம்மளை பாராட்டுறாங்கன்னு நம்பி நம்ம கூடவே இருக்க நண்பர்களை உறவினர்களை மறந்துடுறோம். இப்படி உங்க வாழ்க்கையிலே நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த ரீல உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு ஆல்வேஸ் சூஸ் பிட்டர் ட்ரூத் ஓவர் ஃபால்ஸ் ஃப்ரேசிங்னு கமெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் வெறித்தனமான வீடியோலாம் ஆன் த வேல இருக்கு.